பாக்கம் எடுத்துருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து பண்ண போகிறோம். இது வந்து கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட்ஸ் லட்டை வந்து பண்ண போகிறோம். இது ஏன் வந்து இப்படி பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து பிடிக்கும் டேட்ஸ் லட்டு. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சம் கொரப்பாக வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இந்த அளவுக்கு வந்து கொரப்பாக இருக்கட்டும். ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் பாக்கம் எடுத்து வந்து இல்லையா, சேம் பவுல்லே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டை வந்து வறுத்துக்கலாம். ஸோ தட் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பீனட் தான். பீனட்டை வெல்லம் போட்டு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா இது மிக்சியில் போட்டு அரைக்கும் போது கரெக்டான இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வரட்டும். வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீனட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பொடி அரைச்சிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு வந்து நல்லா வந்து ஆட்டும். இதை நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இதுவும் வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கணும். ஸோ மிக்சியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்சியில் போட்டுட்டு இதை வந்து அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. மிக்சியில் போட்டுட்டு நல்லா வந்து ஸோ இது வந்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து இந்த ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி தான் இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம லட்டு மாதிரி பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் வந்து இதே மாதிரி அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போயும் வந்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா வந்து இந்த மாதிரி வந்து பெஞ்சிக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்டு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணலாம்னாக்கா மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 15 days ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்துருந்தோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.